உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி. தமிழ் மாதத்துல சிறந்த மாதம் எது? இது என்ன கேள்வி? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆடி மாதம் தான். அற்புதம் நிறைஞ்ச ஆடி, ஆன்மீகம் நிறைஞ்ச ஆடி, அதிசயம் நிறைஞ்ச ஆடி, அறிவியல் நிறைஞ்ச ஆடின்னு ஆடி மாதத்தோட சிறப்ப சொல்லிட்டே போகலாம். இப்படி பல சிறப்புகள் நிறைஞ்ச ஆடி மாதத்தோட அறிவியல் சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி, இப்படி ஆடியில பல தினங்களை நம்ம கொண்டாடினாலும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் நம்ம ஆடியில செய்யாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆடி மாதம் பருவமழை தொடங்குற காலம். இந்த காலத்துல 6 வாய்க்கால்ல வெள்ளம் பெருகி விதைகள் விதைக்கிறதுக்கு சரியான மாதமா இருக்குன்ற பொருளாதார ரீதியான ஒரு காரணம் இருந்தாலும், பருவமழை அப்படிங்கிற காரணத்தினால மக்களுக்கு சிரமமா இருக்கும்னு இன்னொரு காரணமும் இருக்கு. தட்சிணாயனம் தொடங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல சூரியன் கிட்ட இருந்து ஒரு விதமான ஆத்ம சக்தி வெளிப்படும். பிராணவாயு அதிகமா கிடைக்கும்னு வேதங்கள்ல சொல்றாங்க. அதனாலதான் நீர்நிலைகள்ல புனித நீராடுறது வழக்கமா இருக்கு. ஆடி மாதத்தோட சிறப்புகளை குறிக்கிற பழமொழிகள்ல ஒண்ணு ஆடி காத்துல அம்மையும் பறக்கும்ன்றதுதான். அதுதான் இப்ப ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்னு மாறிடுச்சு. ஆடி மாதத்துல அடிக்கக்கூடிய வெப்பம், வறட்சி, காற்றுனால நோய்கள் பரவி நோய் எதிர்ப்பு சக்தி குறையுமா. அதனாலதான் ஆடியில அம்மனுக்கு எலுமிச்சை, கூழ், வேப்பிலைய முதன்மையா வச்சு வழிபாடுகள் பண்ணுறோம். ராகி கூழ் ஆடி மாசத்துல குடுக்கறதுக்கு காரணமும் நோய் எதிர்ப்பு சக்திய அதிகமாக்குங்கிறது தான். அது மட்டும் இல்ல, ஆடி மாதத்துல இந்தியாவில இருக்கிற பல மாநிலங்கள்ல கைக்கு மருதாணி போடுற பழக்கம் இருக்கு. அதுக்கு காரணம் ஆடி மாதத்துல அடிக்கிற காத்து மழைனால சரும நோய்கள் வேகமா பரவுமா. அதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு தான் கையில மருதாணி இலைய வச்சாங்க. ஆடி மாதத்துல பூமி பூஜை, வீடு கட்டுதல் போன்ற வேலைகளை செய்ய மாட்டோம். இதுக்கான அறிவியல் காரணம், ஆடி மாதம் பூமி தெற்கு திசை நோக்கி நகரும் போது நில அதிர்வுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மழை, காற்றும் அதிகமா இருக்கும். அதனாலதான் கட்டுமான பணிகளை தவிர்க்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயல்கள்லயும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அந்த அடிப்படையில ஆடி மாதத்துல பல அறிவியல் காரணங்கள் புதைஞ்சு கிடக்கு. இப்படி ஆன்மீகத்துக்குள்ள நுட்பமான மருத்துவத்தையும் அறிவியலையும் வச்ச நம்ம முன்னோர்களுடைய அறிவிற்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அறிவியல் காரணங்கள் மறைக்கப்பட்டு ஆன்மீகம் மட்டும்தான் நம்ம முன்னால இருக்கு. இனியாவது நம்ம ஆன்மீக வழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் கத்துப்போம்.